ஐஆர்சிசின்றது கனடாவோட இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2026 கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஒர்க் பர்மிட்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம். அந்த 14 லட்சத்தில் பாதி இந்தியர்களாக இருப்பாங்க அப்படின்னு கணக்கெடுக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இன்டேக் எடுக்கிறது 50% கிட்ட கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் லோக்கலில் பார்க்கும்போது இப்போலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் பார்க்க முடியறதில்ல. இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் வந்து நல்லவங்க இருக்கிறத விட கெட்டவங்க அங்கங்கே அப்படியே இருப்பாங்க. நிறைய பேர் அந்த லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணம் உங்களோடது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 1 மில்லியன் இந்தியன்ஸுக்கு கனடாவில் லீகல் ஸ்டேட்டஸ் போகுது அப்படின்னு சொல்லி சில நியூஸ் சேனல்களில் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் சிலர்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி, என்னப்பா இது இவ்வளோ பேரை கனடாவிலேருந்து வெளியே அனுப்ப போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேனிக் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது வந்து கொஞ்சம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் ஹெட்டிங்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிலர் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பேனிக் இருந்துச்சு. என்னடா நம்ம இனிமேல் கனடாக்கே போக முடியாதா, இல்லை கனடாவில் இருக்கிறவங்களே வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஒப்பீனியன், எனக்கு கிடைச்ச நியூஸ், அப்புறம் நான் இது வரைக்கும் இங்கே பார்க்குறது, அது எல்லாத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. பை த வே, நான் ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு இருந்த இமிகிரேஷன் வீடியோஸ் எல்லாமே அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி பிஆர் எடுத்தேன், ஒர்க் பர்மிட் எடுத்தேன், ஸ்டூடெண்ட்டாக நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அதெல்லாம் நான் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். பட் எப்போ வந்து என்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, கோரான இமிகிரேஷன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்களோ, நான் அப்போ இமிகிரேஷன் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஒரு சர்டிஃபைடு இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கிடையாது. நான் கொடுக்குற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸாக இருக்கிறதுக்கு சம்டைம் சான்ஸ் இல்லை. ஏன்னா லைசன்ஸ்டு இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் கரெக்டான வேஸ், ரூல்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ எனிவேஸ், அது டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஸோ இந்த நியூஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். சரி, ஒரிஜினல் டேட்டா ஐஆர்சிசியிலேருந்து வந்த டேட்டா என்னன்னு பார்ப்போம். ஐஆர்சிசின்றது கனடாவோட இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2026 கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஒர்க் பர்மிட்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம். அந்த 14 லட்சத்தில் பாதி இந்தியர்களாக இருப்பாங்க அப்படின்னு கணக்கெடுக்கப்படுது. சரி, இதை வந்து ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3,14,000 ஒர்க் பர்மிட் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 314,000 ஒர்க் பர்மிட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அண்ட் 2025 அண்ட் 2026 ரெண்டையும் சேர்த்தோன்னா, எக்ஸ்பயர் ஆனது ஆக போகிறது ரெண்டையும் சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.9 மில்லியன் ஒர்க் பர்மிட்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸுக்கும் சேர்த்து இந்த 2.9 மில்லியன் அப்படின்றது 700,000 தான் இந்த வருஷத்துக்கூட இந்தியன் ஒர்க் பர்மிட்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது. இது வந்து ஆக்சுவல் டேட்டா தான், சீரியஸான டேட்டா தான், பெரிய நம்பர். இது வரைக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ ரினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஓவரால் ஒர்க் பர்மிட் லீகல் ஸ்டேட்டஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, 2.9 மில்லியன் 2025 2026 சேர்த்து. ஸோ இதில் இந்த 1 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து எப்படி வராங்க அப்படின்றத டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மொத்தம் 3 விஷயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அது 1 மில்லியன் இந்தியன்ஸ் கிடையாது. ஐஆர்சிசி எப்போவுமே கணக்கெடுக்கும் போது உங்களோட ஒர்க் பர்மிட், ஸ்டடி பர்மிட் இந்த மாதிரி தான் கணக்கெடுப்பாங்க. அப்போ இந்த 2 வருஷம் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு அவங்க ஸ்டடி பர்மிட் வச்சுருந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஒர்க் பர்மிட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் எடுப்பாங்க. கம்பெனியில் சேர்ந்துட்டாங்கன்னா கம்பெனி வந்து அவங்களுக்கு விசா அப்ளை பண்ணுது அப்படின்னா அதோட ஒர்க் பர்மிட்டும் வரும். ஸோ ஐஆர்சிசி கணக்கெடுக்கிறது வந்து இத்தனை பேர் லீகல் ஸ்டேட்டஸ் போகுது அப்படின்னு அவங்க சொல்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கே மல்டிபிள் ஒர்க் பர்மிட்ஸ் கூட இருந்திருக்கலாம் இந்த 2 வருஷ கேப்பில். ஸோ அதனால் அது 1 மில்லியன் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான ஒரு நம்பர் தான். அதே மாதிரி 2வது விஷயம், இது வந்து இந்த 1 வருஷத்துக்கானவோ 6 மாதத்துக்கான கணக்கு கிடையாது. 2025 2026 இது ரெண்டையும் சேர்த்தாங்கன்னா 1 மில்லியன் பீப்புளுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லீகல் ஸ்டேட்டஸ் இந்த ஒர்க் பர்மிட்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அப்படியே ஊருக்கு போய் ஆகணுமானா அதுவும் கிடையாது. அதுதான் அந்த 3வது விஷயம். என்னென்னா, அதை ரினியூ பண்ணுறதுக்கோ இல்லை அதை பிஆராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிறவங்கள கொஞ்சம் பேர் தான் வந்து இந்தியாவுக்கு போகிறாங்க, திரும்பி போகிறாங்க. அதாவது அவங்கள அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் மீட் பண்ணலை அப்படின்னா எஸ், அவங்க போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். முன்ன காலத்தை கம்பேர் பண்ணும்போது, நாங்கள் இருந்த டைம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மச் மோர் ஈஸியராக இருந்துச்சு. ஒரு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷனுக்கோ பெர்மனன்ட் ரெசிடென்சி கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கொஞ்சம் டைட் பண்ணிட்டாங்க. முன்னாடி மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதில்ல, அதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் அப்படியே பார்ப்போம். ஓகே, ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது அது ப்ராசஸிங் டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 3 months to 6 months ஆகுது அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிடும் இல்லையா. நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா நம்ம உடனே இந்தியா போகணுன்ற அவசியம் கிடையாது. கனடா வந்து அது இம்ப்ளாய்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை வந்து உங்களால் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுதான் இம்ப்ளாய்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறது. எஸ், ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, கணக்கில் வந்துடும், அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு போக தேவை கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க வேலையை வந்து இம்ப்ளாய்ட் ஸ்டேட்டஸில் கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் லெட்ஸ் சே எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிடும். உங்களுக்கு 90 day விண்டோ தருவாங்க. அது வந்து ரிஸ்டோரேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்டோரேஷன் விண்டோலையும் நீங்கள் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம். ஒர்க் பர்மிட் வந்துச்சுன்னா திரும்பி வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்பைரி ஆகி நீங்கள் அப்ளை பண்ணலை, ரிஸ்டோரேஷன் விண்டோவில் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ண முடியாது. புது ஒர்க் பர்மிட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் பண்ண முடியும். இந்த 90 day ரெஸ்டோரேஷன் விண்டோவும் முடிஞ்சிருச்சு, உங்களால் வந்து அதை நீங்கள் அப்ளை பண்ணலை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக மறந்துட்டீங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி போய் ஆகணும். ஏன்னா உங்கள்கிட்ட எந்த ஸ்டேட்டஸுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் அப்பவும் இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களை எப்படி டீபோர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் கனடா கவர்மெண்ட் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷனை தாண்டி நீங்கள் ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆகும்போது ஒர்க் பர்மிட்டை ரெனியூ பண்ணாமல் பிஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது கூட பிரிட்ஜிங் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பிரிட்ஜ் ஓப்பன் ஒர்க் பர்மிட் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஒர்க் பர்மிட் போட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருக்கலாம். இல்லை உங்கள் ஸ்பவுஸ் வந்து கனடியன் பிஆராவோ சிட்டிசனாவோ இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் வந்து இன்னொரு ஒர்க் பர்மிட்டும் இருக்குது, அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணி உங்களால் இங்கே வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண முடியும். எஸ், அதனால் வந்து அப்படியே எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட மாட்டாங்க. அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியோ இல்லை அதை கன்வெர்ட் பண்ணியோ வேறு வழிகளில் இங்கே இருந்து வேலை பார்க்குறது கண்டினியூ பண்ணுவாங்க. சரி, அதுக்காக எல்லாமே க்ரீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. முன்ன விட கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய கட் டவுன் பண்ணிட்டாங்க கனடியன் இமிக்ரேஷன். நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது டெம்பரரி ரெசிடென்ட் விசா கொடுக்கறது வந்து 43% கட் பண்ணியிருக்காங்க. 6,17,000 இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3,30,000 சம்திங் தான் டெம்பரரி ரெசிடென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை 43% கட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இன்டேக் எடுக்கிறத 50% கிட்ட கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் லோக்கலில் பார்க்கும்போது இப்போலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் பார்க்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக கட் டவுன் பண்ணியிருக்காங்க. நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனை 5% கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க டோட்டலாக எடுக்கிற மெஷர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய சேஞ்சஸ் கனடியன் இமிக்ரேஷனில் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ ஈஸியாக முன்னாடியே ரொம்ப டஃப் தான், இப்போ அதெல்லாம் விட ரொம்ப 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 டஃப் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு கனடியன் எக்கானமி, இங்கே இருக்கிற சிச்சுவேஷன், ஹவுசிங், இது எல்லாமே சேர்ந்து கனடியன் கவர்மெண்ட் இந்த மெஷர்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே வர்றவங்களுக்கும் எல்லாமே க்ரீனாக இருக்கா, சரி இவ்வளோ பேர் கட் டவுன் ஆயிருக்காங்களே அப்படின்னா இல்லைங்க, இன்னுமே ஜாப் வேகன்சிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். 2 years முன்னாடி டோன்ட் கம் டு கனடா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது பயங்கர வைரல் ஆகி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் இவன் யார் சொல்கிறது நம்மளை கனடாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கனடியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதுக்கு அந்த டைம்லேயே ஐ கேன் see lot of people வேலை இல்லாமல் இருக்காங்க, எக்கனாமி டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் அந்த வீடியோ போட்டேன். அதில் நிறைய பேர் அஃபெண்ட் ஆகி நீ எதுக்குடா அங்கே இருக்க, நீ ஊருக்கு வர வேண்டியதாடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்த டைமில் எல்லாமே க்ரீனாக தான் இருந்துச்சு. வர்றவங்கெல்லாம் வந்து அடுத்த நாளே வேலை எடுப்பாங்க, இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதம் வாட்டெவர் டக்குன்னு வேலை எடுத்துருவாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். கனடா வந்து சூப்பர் தங்கம் விளையும் பூமி அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்குலாம் இங்கே வந்து பெருத்த ஏமாற்றம் தான். அதாவது ஒரு கங்குவா படம் பார்க்குற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைனா புஷ்ஷுன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. அதனால் இப்போவும் சொல்கிறேன், கனடாக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசிச்சுவாங்க. ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை, ஹார்ட்ஷிப்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ ஒரு விஷயம் டைட் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட், நிறைய ஏஜென்சிஸ் வந்து அங்கங்கே முளைக்க ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக. கனடா விசா எடுத்துறேன், 100% கேரண்டீடாக நான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி தரேன், 100% கேரண்டீடாக நான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா வாங்கி தரேன், பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்கள நம்பாதீங்க. எதுவுமே 100% கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே 100% கிடையாது. அதுவும் இந்த விசா விஷயத்தில் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல்கிட்ட போங்க. கனடியன் இமிக்ரேஷன் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யாருக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களால் சர்ச் பண்ண முடியும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் லைசன்ஸ்ட் கனடியன் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்ஸ்னால் உங்களுக்கு கனடியன் இமிக்ரேஷன் வெப்சைட்டுக்கு கூட்டு போக நீங்கள் அதில் வந்து உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஏஜென்சிஸ்க்கு போங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட போய்
அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெஃபரல் மூலியமாக போனீங்கன்னா இன்னுமே பெட்டர். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்ஸ் வந்து நல்லவங்க இருக்கிறத விட கெட்டவங்க அங்கங்கே அப்படியே இருப்பாங்க. நிறைய பேர் அந்த லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பணம் உங்களோடது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவசரப்பட்டு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஃபைனலி இந்த 1 மில்லியன் ஒர்க் பர்மிட் ஸ்டேட்டஸ் வந்து போகுது, இல்லை பெர்மிட் ஸ்டேட்டஸ் போகுது, லீகல் ஸ்டேட்டஸ் போகுது அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒர்க் பர்மிட் ஸ்டடி பர்மிட் இந்த மாதிரி தானே தவிர 1 மில்லியன் மக்கள் கிடையாது. இது நம்பர் 1. அதே மாதிரி இது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் அந்த 1 மில்லியன் டேட்டாவை எடுத்திருக்காங்க. அது எடுத்தாலும் இவங்க எல்லாரையும் அப்படியே ஊருக்கு பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை கன்வெர்ட் பண்ணி வேறு வழியில் இங்கே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. முடியாதவங்க ஊருக்கு போவாங்க. ஸோ இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். இதை பற்றின தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.